நான் வந்து பாரம்பரியமாக என் குடும்பமே காங்கிரஸ் கட்சியில் இருந்த குடும்பம் தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நான் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டிருக்கேன் பலமுறை 1999 இருந்தேன். ஆனால் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. சட்டமன்றத்தில் முதல் வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு தள்ளுகிறார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு பெண் என்பதாலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மேற்கொள்கிறார்கள் என்றால் காங்கிரசும் திமுகவும் இணைந்து செய்கிறார்கள். பெண்களுக்கென்று எந்த அங்கீகாரமும் தராத ஒரு சட்டசபை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் காலத்தில் ஃப்ரண்ட் லைன் லீடராக என்ன வச்சிருந்தாங்க. மக்களுக்கான தளத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த அம்மையார் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்தார்கள். முன்வரிசையில் பெண்களே இருக்கக்கூடாது, அது ஆளுங்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சி தொகுதியிலும் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுக காங்கிரசின் நிலைப்பாடாக இருக்கு. ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு இடம் என்பது காங்கிரஸ் கட்சி. மகளிர் உரிமை தொகை தர்றாங்க, அது வந்து கல்வி கற்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க. தரட்டும், இன்னும் நிறைய தரட்டும். யாருனாலும் நிறைய தர்றதை நான்லாம் வரவேற்பேன். எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் 50,000 படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 25,000 +2 முடிச்சவங்களுக்கு திருமண உதவி, தாலிக்கு தங்கம், இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க? நான் வந்து பாரம்பரியமாக என் குடும்பமே காங்கிரஸ் கட்சியில் இருந்த குடும்பம் தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. 80 ஆண்டு காலம் என் குடும்பம் வந்து சுதந்திர போராட்ட வேள்வியில் இருந்தவர்கள். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே போல் என் தாயாரும் காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தின் ஒரு நல்ல மகிழா பொறுப்பில் இருந்தவர். குறிப்பாக 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்கு நான் பணியாற்றியுள்ளேன். மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கோட்டை என்று கூறக்கூடிய விளவங்கோடு தொகுதி 2011 நான் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றுவதால் பாராளுமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் நான் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டிருக்கேன் பலமுறை 1999 இருந்தேன். ஆனால் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. சட்டமன்றத்தில் முதல் வரிசையிலிருந்து பின்வரிசைக்கு தள்ளுகிறார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு பெண் என்பதாலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கையில் மேற்கொள்கிறார்கள் என்றால் காங்கிரசும் திமுகவும் இணைந்து செய்கிறார்கள். முன்வரிசையில் பெண்களே இருக்கக்கூடாது, அது ஆளுங்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சி தரப்பிலும் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுக காங்கிரசின் நிலைப்பாடாக இருக்கு. பெண்களுக்கென்று எந்த அங்கீகாரமும் தராத ஒரு சட்டசபை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் காலத்தில் ஃப்ரண்ட் லைன் லீடராக என்ன வச்சிருந்தாங்க. அக்கா பாலபாரதி அவர்கள் ஃப்ரண்ட் லைன் லீடராக இருந்தாங்க. இப்படி பெண்கள் முன்வரிசையில் இருந்து ஆட்சி பொறுப்பிலும் தங்கள் பங்களிப்பை தந்து, எதிர்கட்சி வரிசையிலும் ஆட்சியை உதவக்கூடிய பங்களிப்பை தந்து, விமர்சனங்களையும் செய்து மக்களுக்கான தளத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த அம்மையார் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அதே போல தேசிய அளவில் பார்த்தீர்களானால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் முயற்சியின் காரணமாக பாஜகவின் வளர்ச்சி என்பது இன்றைக்கு பெண்களால் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் ஃப்ரண்ட் லைன் லீடர் 2வது எலெக்ட் ஆனவ முதல் முறை மறுக்கப்படுகிறது. சரி, பட்டியல் எடுத்து கொடுக்குறாங்க, ஓகே, அதனால நான் அவங்களோட இணைந்து போகிறேன். ஆனால் 2வது முறை ஒரு வாய்ப்பு வரும்பொழுது ஃப்ரண்ட் லைன் லீடராக ஒரு பெண்ணை கொண்டு வருவது இவர்களுக்கு என்ன சிரமம்? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வி. பெண்களுக்கென்று தர வேண்டிய தளத்தை மறுக்கிறார்கள். அங்கேயும் ஒரு ஆணாதான் கொண்டாந்து உட்கார வைக்காம ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு இடம் என்பது காங்கிரஸ் கட்சி. மகளிர் உரிமை தொகை தர்றாங்க, அது வந்து கல்வி கற்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க. தரட்டும், இன்னும் நிறைய தரட்டும். யாருனாலும் நிறைய தர்றதை நான்லாம் வரவேற்பேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யணும். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் 50,000 படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 25,000 +2 முடித்தவங்களுக்கு திருமண உதவி, தாலிக்கு தங்கம், இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க? இந்த கேள்வி எழுதலையா? இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீமு. அந்த ஸ்கீமை அம்மையார் கொண்டு வந்தாங்கங்கிறதுக்காகவே நிராகரிக்கிறாங்க. இதுதான் மனநிலை. நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க போகுது. இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் அதிகமாக பலன் பெறுது பெண் விவசாயிகள். அதை தான் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிகமாக இருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கூட. அப்படி பெண்களுக்கென்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி.
அது மட்டுமல்ல, இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கென்று எந்த திட்டம் வந்தாலும் அது நிராகரிக்கக்கூடாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.